வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 3 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று வங்கக்கடலில் மரக்காணத்திற்கு கிழக்கே நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று நள்ளிரவுக்கு பிறகு இன்றைக்கு அதிகாலை சுமார் 1 மணி அளவிலே நள்ளிரவில் இருந்தே கரையை கடக்க தொடங்கி மரக்காணத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி கிட்டத்தட்ட மரக்காணத்திற்கு அருகிலே அனுமந்தை மற்றும் மரக்காணம் இடைப்பட்ட பகுதியில் மையமாக வைத்து கரை கடந்து அது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. தற்பொழுது விழுப்புரம் அருகே விழுப்புரத்திற்கு சற்று கிழக்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது செயலிழந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷராக தீவிர தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது கரையை கடந்த பொழுதே செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் சென்னை தென் சென்னையிலையும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இன்னும் மழைப்பொழிவு விவரம் கிடைக்கப்பெறவில்லை. திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு இரவு நள்ளிரவு வரை பெய்தது. இது கரையை கடந்த பிறகு சென்னையோட தெற்கு பகுதி செங்கல்பட்டு மாவட்ட பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதியில் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இந்த கனமழை. தற்பொழுது இந்த மழை வாலாஜாவிற்கு தெற்கே திருவண்ணாமலை மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளுக்கும் இப்பொழுது மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. மதுராந்தகம், உத்திரமேரூர், இன்னும் சொல்ல போனால் நுழைந்த இடத்திற்கு சற்று வடக்குப்புறம் இருக்கக்கூடிய எல்லா இடமுமே மாமல்லபுரம், கேளம்பாக்கம், விஜிபி, திருவான்மியூர், தாம்பரம் மற்றும் மறைமலை நகர், வண்டலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே கனமழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் அதிக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதைக்கு. இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கு. சென்னைக்கும் மழைப்பொழிவு தீவிரமடையும். தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை சென்னை மாநகருக்குள்ளும் வந்து பொழியும். ஆக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரிக்கு இனிமேல் தான் தொடங்க போகிறது. காரணம், புதுச்சேரி ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது. காத்திருக்கும் கனமழை